ஹாய், ஹலோ, வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஏஇ தமிழ். போன போன டாபிக்ல நம்ம டெபாசிட்னா என்ன, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சரி ஓகே. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது, இவ்வளோ இது பண்ணுது, இவ்வளோ பணம் புழங்குது, இவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது யார்? இப்போ இதில் ஏதாவது தப்பு நடந்தால் யாரை போய் கேட்கணும்? அதெல்லாம் யார் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, அதுதான் செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து 1992 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குங்க. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நடக்கிற ஏ டு இருந்து டாப் டு பாட்டம்லேருந்து எல்லாமே பின் டு பின் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது வந்து செபி தான். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு குளறுபடியாக இருக்குது, அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அந்த 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 இதை வந்து அவங்க அங்கே தான் கொண்டு போய் ஆகணும். அப்புறம் ஒரு கம்பெனி ஏதாவது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க, அவங்க உள்ளுக்குள்ள ஏதாவது இஷ்யூ தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதும் செபி தான். இந்த மாதிரி நீங்கள் டாப் டு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது, எங்கேயாவது இஷ்யூ நடந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபைன் பண்ணுறது, அவங்கள பேன் பண்ணுறது, அதே மாதிரி எல்லா வேலையுமே பண்ணுறது செபி தான். இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு, இல்லை அங்கே ஏதாவது இஷ்யூ வந்து அதை சால்வ் பண்ணுறது எல்லாமே செபி தான் பண்ணிகிட்ருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிரைமரி லெஜிஸ்லேஷன். இப்போ இப்போ வந்து செபி தான் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த செபி இயங்குறதுக்கும் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இது. இந்த செபி ஆக்ட் 1992, அடுத்தது எஸ்சிஆர்ஏ ஆக்ட் 1956, அடுத்தது த டெபாசிட்டரிஸ் ஆக்ட் 1996, அடுத்தது த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இது எல்லாம் தான் செபிக்கு ஒரு 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 பேஸான ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படி தான் செபி இயங்கும். இப்போ எப்படி நமக்கு வந்து நமக்கு வந்து சட்ட புத்தகம் இருக்குது, அதுபடி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம அரசியலமைப்பு இயங்கிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த இந்த நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு இந்த இந்த சட்டமெல்லாம் இருக்குது. அதுபடி தான் ஷேர் மார்க்கெட் இயங்கிட்டுருக்கு. அதை ரெகுலேட் பண்ணது தான் செபி. ஸோ இப்போ இந்த ரெகுலேட்டரி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே இப்போ வரும். அதாவது பேங்க் எல்லாத்துக்குமே ரெகுலேட்டரி அப்படின்னா அது வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எல்லா பேங்க்குக்குமே ரெகுலேட்டரி. இப்போ ஒரு பேங்க்கில் உங்களுக்கு எது இஷ்யூ ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்பிஐயில் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். எல்லா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்குனா அதுக்கு ஒரு ரெகுலேட்டரி அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலேட்டரி அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கான ரெகுலேட்டரி அமைப்பு செபி. த ரோல் ஆஃப் செபி என்னென்ன அப்படின்னா, ரெகுலேஷன் ஆஃப் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த மார்க்கெட்டில் இந்த இந்த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்க எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது அவங்க தான். அது மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்னா யார் அப்படின்னா, ஸ்டாக் புரோக்கர்ஸு, சப் புரோக்கர்ஸ், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ், மெர்ச்சன்ட் பேங்கர்ஸு, அண்டர் ரைட்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவங்க எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது வந்து செபி தான். ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ யாராவது புரோக்கர் ஏதாவது இல்லீகலாக பண்ணியிருக்காரு, புரோக்கர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதையும் இவங்க இதாக பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது இஷ்யூ நடக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறையா அவங்க இன்வெஸ்டர்ஸ். செபியோட பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ரூல் என்னென்னா, இன்வெஸ்டர்ஸுக்கான பாதுகாப்பு மட்டும்தான். இன்வெஸ்டர்ஸோட பணத்தை பாதுகாக்கிறது தான். அதுக்காகத்தான் அது வந்து இவ்வளோ ரெகுலேஷன்ஸ், இவ்வளோ இது கொண்டு வந்து அப்போ யாரெல்லாம் அந்த இன்வெஸ்டர்ஸை ஏமாற்ற பார்க்குறாங்க, எங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு செபிக்கு தெரிய வருதோ அங்கேயெல்லாம் செபி தலையிட்டு அங்கே வந்து அதை வந்து மாற்றும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கிளியரிங் கார்பரேஷன்ஸ். இந்த பிஎஸ்சிஎன்எஸ்சி ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த fraudulent and unfair trade practices, ensuring proper disclosures and providing mechanism for investor grievance redressal. இப்போ 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 நிறையா பேர் வந்து இந்த மானிப்புலேஷன் பண்ணுறது, ஸ்பெகுலேட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி நிறையா ஸ்டாக்கை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. இந்த இன்சைடர் ட்ரேடிங் இருக்கும், நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி இது பண்ணுறது. அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு இப்போ சில ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, சில டேட்டா அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அது எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்க செய்றது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனிக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் கரெக்ட்டா தரணும். அவங்களோட இதெல்லாமே அவங்களோட கால், அ இந்த ஆனுவல் மீட்டிங் அது எல்லாமே அவங்க ப்ராப்பரா இது பண்ணணும். அது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு போனது. அதுதான் அதுதான் புரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் பிரிவென்ஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங். இந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில அ அங்க வேலை செய்றவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த இந்த குவார்ட்டர் வந்து நம்ம கம்பெனி வந்து சரியா போல. ஸோ இப்ப இந்த இந்த ரிசல்ட் வந்து நமக்கு எதுவும் பெருசா வரப்போறதில்ல. அப்படிங்கிறது அவங்க அவங்க அப்படிங்கிறது அங்க வேலை செய்றவங்களுக்கு, அங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அப்ப அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னா, அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்கட்ட இருக்கிறத பூரா அவங்க 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 வந்து அவங்க வந்து வித்து வச்சுருவாங்க. வித்து வச்சுட்டா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு அது சரியில்லாத ரிசல்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாக் இறங்கும். அப்ப அப்ப இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க விக்கிறதுனால அந்த நஷ்டத்த அவங்க வந்து தவிர்த்துடுவாங்க. இதே இதே ஆப்போசிட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டைம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கும். அந்த நியூஸ் வந்து வெளிய வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட்டே அவங்க அப்ப அந்த நியூஸ் வெளிய வரதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிருவாங்க. வாங்குனதுக்கப்புறம் அந்த நியூஸ் வெளிய வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அது டக்குனு ஏறும். டக்குனு ஏறுச்சுன்னா, ஏறுனதுக்கப்புறம் அவங்க வித்துட்டு வெளிய வந்துருவாங்க. இது மூலமா ஒரு 20% 30% சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அப்படிங்கிறாங்க. அ அ அ 20% 30% அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா, அதுக்கு பேர் தான் இன்சைடர் ட்ரேடிங். அதாவது வெளிய இன்வெஸ்டருக்கு ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடியே, ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே, அங்க உள்ள இருக்கவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த விஷயம் வந்துரும். ஸோ அது மூலமா அவங்க இன்வெஸ்டர்ஸோட பணத்த எடுத்துக்கக்கூடாது. இன்வெஸ்டர்ஸோட பணத்த ஏமாத்திறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரிவென்ஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து செபி கொண்டு வந்திருக்கு. ப்ரோஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங் பண்ணா அது வந்து இல்லீகல். ஆஸ் பெர் செபி ரூல்ஸ் படி அது பண்ணோம்னா அது இல்லீகல். அது பண்ணா அவங்க மேல செபி வந்து ஆக்ஷன் எடுக்கும். நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி தான் நம்ம பிரைமரி மார்க்கெட் அண்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓனா என்ன அது எல்லாமே பார்த்தோம். அதில செபியோட ரோல் என்னன்னா, அந்த டிஆர்ஹெச்பின்னு ஒரு டாக்குமெண்ட் வாங்கி, அத வந்து கம்பெனிய பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, செக் பண்ணி அவங்க குடுத்துருக்க விஷயமெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கா? எதுவும் பிரச்சனை இல்லையா? இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க குடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி, எல்லாம் பார்த்து அதில டவுட் இருக்கான்னு கிளாரிஃபிகேஷன் கேட்கும். அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அவங்க ரிட்டர்ன் டாக்குமெண்ட் குடுப்பாங்க. அவங்க குடுத்ததுக்கப்புறம் செபி எல்லாம் ஓகே அப்படின்னா, அப்சர்வேஷன் லெட்டர் குடுக்கும். அந்த அப்சர்வேஷன் லெட்டர்னா அது அப்ரூவல் லெட்டர் மாதிரி தான். அது குடுத்தா நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்றப்ப அது ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டா அவங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட் தான் அ இ இன்வெஸ்டர்ஸ்க்கு போகும். ஸோ இதுதான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கையும் செக் பண்ணி ரெகுலேட் பண்றது. நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ். அதான் இப்ப சொன்ன மாதிரி இந்த லிஸ்டட் கம்பெனி எல்லாத்தையுமே அத வந்து ரெகுலேட் பண்ணும். ப்ராப்பரா அந்த ஆடிட் ரிப்போர்ட்லாம் கரெக்ட்டா இருக்கா? இவங்க லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு அவங்களோட கம்பெனியோட ஆடிட் ரிப்போர்ட், குவார்ட்டர்லி ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அவங்க வந்து செபிக்கு தான் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ செபி அத வந்து செக் பண்ணும். செக் பண்ணி எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வரும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா அவங்க கரெக்ட்டா பண்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ்லாம் கரெக்ட்டா வெளியிடுறாங்களா? அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அதெல்லாம் கரெக்ட்டா இது பண்றாங்களா? இல்லையா? இப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு போக வேண்டிய டீட்டெயில்ஸு, அவங்களுக்கு போக வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்ட்டா போகுதா? இல்லையா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாம திடீர்னு ஒரு இது ஆல்ரெடி வந்த நியூஸையே திரும்ப சொல்லுவாங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அ ஆல்ரெடி ஆல்ரெடி வெளிய இருக்கிறதையே திரும்ப திரும்ப அத சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பண்றப்ப என்னன்னா, அது நல்ல நியூஸா இருக்கப்ப ஸ்டாக் ஏறிட்டே இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாரி கெட்ட நியூஸா இருந்தா அது ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கும். இந்த மாரி பண்றது கம்பெனிட்ட நியூஸ் வரத மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட் இயங்குறதே பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ்லயும் இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், வாலட்டிலிட்டி எல்லாமே இந்த நியூஸ்லயும், அப்புறம் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸோட எமோஷன்ஸ் வச்சும் தான். இன்வெஸ்டர்ஸோட எமோஷன்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் த ரிசல்ட், நியூஸு அத வச்சு தான். ஸோ இப்படி கம்பெனி இதெல்லாம் பண்றப்ப, ஸ்டாக்ஸ் வந்து டக்குனு ஏறுறதுக்கும், டக்குனு இறங்குறதுக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அ அ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, செபி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து தேவையில்லாத நியூஸ்லாம் அடிக்கடி இது பண்ணக்கூடாது. அது ப்ராப்பரா இதானா மட்டும் தான் நீங்க இது பண்ணணும். ஒரு கம்பெனி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் ரெகுலேட் பண்ணும். ஸோ எல்லாமே ப்ராப்பரா இது பண்றது. The SEBI regulations 2015 listing obligations and disclosure requirements இது LODR.
ஸோ ரெகுலேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒண்ணு. இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி ஒரு பெரிய இதா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங், இன்ட்ராடே அதில எப்படி ஒரு பெரிய டாபிக், பெரிய ஏரியாவோ, அதே மாரி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியா. ஏன் பெரிய ஏரியானா, மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து நெறைய பேர் போய் நெறைய அமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அவ்வளோ அமௌண்ட் போட்டு வைக்கிறத விட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் ஒரு ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதும், அது வந்து இதாகுறதும் இருக்கு. எப்பவுமே நீங்க ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அதில வந்து ரீசென்ட்டா ஸ்டேக்கு வந்து உயர்த்தியிருக்காங்களா? இல்ல கம்மி பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறது அதில ஒரு முக்கியமான கிரைட்டீரியா, முக்கியமான பாயிண்ட்டு. இப்ப மியூச்சுவல் ஃபண்டு வந்து அதில ஸ்டேக் உயர்த்திருக்கு அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அமைப்பு. அப்ப அதுகிட்ட வந்து பல்லாயிரம் கோடிகள் இருக்கும். அப்ப அவங்ககிட்டன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ஒரு அனலைஸ் டீம் இருக்கும். அப்படி அப்படி அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க செக் பண்ணி இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அது அதில ஏதாவது அது நியூஸ் அதில ஏதாவது ஃபியூச்சர்ல நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. வ அதில வந்து நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக் ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்குவாங்க. சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வித்திருக்கு அப்படின்னா, சரி மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வித்திருக்கு அப்படின்னா, ஓகே இந்த ஸ்டாக்ல வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. அதனால மியூச்சுவல் ஃபண்டே வித்திருக்கு. நம்மளும் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, மியூச்சுவல் ஃபண்டு அமௌண்ட் வைஸ்லயும் பெருசு. அதே மாரி மார்க்கெட்லயும் அது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ற ஒரு இது. இ இன்ஸ் இன்ஸ்டி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ன்னு சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு இது. அப்படி இருக்கப்ப மியூச்சுவல் ஃபண்ட ரெகுலேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ரீசென்ட்டா கூட என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன கிராஷ் வந்தப்பயே மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கு. எல்லா இப்ப பேங்க் இதுலயுமே, எல்லா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு புடிச்சிருக்கோ ஸ்மால் கேப்ல ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க லார்ஜ் கேப், மிட் கேப்ல கம்பேர் பண்றப்ப கம்பேரிட்டிவ்லி அதில ரிஸ்க்கும் அதிகம். அதே மாரி ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் அதிகம். அதனால நெறைய பேர் வந்து அதில வந்து காசு போட ஆரம்பிச்சுட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல புடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, இந்த எஸ்ஐபி மெத்தட் வந்ததுக்கப்புறம் எஸ்ஐபி மெத்தட்ல ஏக எல்லாருமே காசு போட ஆரம்பிச்சுட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. அப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க காசு போட 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 என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்டாக் வந்து எ எ ஏறும்னு நெனைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க அத வாங்கியே ஆகணும். இப்ப அவங்ககிட்ட நெறைய அமௌண்ட் சேர்ந்துரும். அப்ப அமௌண்ட் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒண்ணு வாங்கியே ஆகணுங்கிற மாரி ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அதுக்கு வந்து தள்ளப்படுவாங்க. அப்படி தள்ளப்படுறப்ப, அந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ அவங்க அவங்க வாங்கித்தான் ஆகணும். அதனால அந்த ஸ்டாக்கோட மதிப்ப தாண்டி அவங்க ஸ்மால் கேப்பா வாங்கி வாங்கி சேர்த்துட்டே இருந்தாங்க. அப்படி இது பண்றப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்ல வந்து ரிவார்டும் அதிகம், அதே மாரி ரிஸ்க்கும் அதிகம். இப்போ மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆகுது, அடி வாங்குது அப்படின்னா, ஸ்மால் கேப் தான் ரொம்ப அதிகமா விழுகும். ஃபர்ஸ்ட்டு அதான் விழுகும். அப்படி விழுந்துச்சு அப்படின்னா, உங்களால எல்லாருமே அப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட வந்து விக்க பார்ப்பாங்க. ரெடீம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ப எவ்வளோ நாள்ல உங்களால வந்து அத வந்து லிக்விடேட் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்ட அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் ரன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. அப்ப எல்லாருமே இது பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்க 5 டேஸ்னாங்க, 6 டேஸ்னாங்க, 7 டேஸ்னாங்க, 4 டேஸ்னாங்க அந்த மாரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. அது எல்லாமே அது எல்லாமே செபி ஏன் பண்ணுச்சு அப்டின்னா, அத வந்து ரெகுலேட் பண்றது தான். ஏன்னா நீங்க ஸ்மால் கேப்ல வந்து அது ஒர்த்தா இருக்கோ இல்லையோ, அந்த கம்பெனி வந்து இதா இருக்கோ இல்லையோ, நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒரு 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 ஃபண்ட் ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த ஃபண்ட்ல காசு வருது. காசு இருக்கு அப்டிங்கிறதுக்காகவே நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க அப்டின்னா, அந்த ஆக்சுவலா அதோட ஒர்த்த விட அது வந்து மேலயும் கீழயும் போயிட்டுருக்கு அந்த ஸ்டாக்கு. அப்டின்னா நீங்க பண்றது தப்பு. அப்படி இருக்க பட்சத்தில, அந்த தப்பு என்னைக்காவது ஒரு நாள் அந்த பபிள் ஃபார்ம் ஆயி அது வெடிக்குது அப்படின்னா, அப்ப அந்த இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இது பண்ணது தான். எல்லாமே அதே மாரி தான். இப்ப நீங்க வந்து ஒரு இதுக்கு என்ன வேல்யூவோ அதோட அதோட எக்ஸாக்ட் மதிப்பு என்னவோ, நீங்க அத இது பண்ணாம, நீங்க தொடர்ந்து அத வந்து மாறி மாறி ஏத்திட்டே இருக்கீங்க, இல்ல இறக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அங்க ஒரு பபிள் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அப்ப அந்த பபிள் என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சதுன்னா, அங்க நடந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதத்தான் இந்த ரயில்வேஸ் பபிள்னு ரயில்வேஸ் பபிள், ரியல் எஸ்டேட் பபிள், டெக்னாலஜி பபிள் எல்லாத்தையுமே எல்லாமே அப்படிதான் சொல்லுவோம். இப்ப இந்த 2000s டைம்ல இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ வரிசையா வாங்கிட்டே இருந்தாங்க. டெக்னாலஜி, ஐடி அந்த மாரி போட்டு வந்த கம்ப்யூட்டர் அந்த மாரி எது போட்டு வந்தாலுமே அது ரொம்ப பெருசா டக்கு டக்குன்னு பூம் ஆயி ரொம்ப பெரிய ரிட்டர்ன் குடுத்துட்டு இருந்தது. அது அப்படியே போய் போய் அது டக்குன்னு வெடிச்சது டெக்னாலஜி பபிள். அதே மாரி ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப பெருசா போயிட்டுருந்தது.
இருந்தது. ரியல் எஸ்டேட்டில யாரா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கூட ஒரு வீடு அந்த மாரி ரொம்ப பெருசா போயிட்டு இருந்தாங்க. அது 2008ல பெருசா வெடிச்சது. அந்த மாரி பபிள் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஸோ, இப்ப செபி என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, இந்த மாரி நீங்க ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லி இவ்வளோ பேர் காசு போடுறாங்க. நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு பபிள் ஃபார்ம் ஆகுது அப்டின்னா, அந்த பபிள் உடையிறப்ப நீங்க பாதிக்கப்பட போறது இன்வெஸ்டர்ஸ் தான். அந்த பாதிப்ப நீங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட வந்து கேட்டிருக்கு. அத வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் டெபாசிட்டரிஸ் அண்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். இது லாஸ்ட் வீடியோல தான் பார்த்தோம். டெபாசிட்டரிஸ்னா என்ன, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்னா என்ன, அவங்களுக்கும் அவங்கள ரெகுலேட் பண்ணுறதும் செபி தான். நெக்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ செபிக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்க டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையுமே அவங்க 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 வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும், பெனால்ட்டி இது பண்ணுறதுக்கும், அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து இது இருக்குது. அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அவங்க செக் பண்ணி இது பண்ணி யாரெல்லாம் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் தண்டிக்கிறதுக்கு செபிக்கு வந்து உரிமை இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங்கில் தப்பாக ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்க வந்து இந்த செபியோட லா ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள ஃபுல்லாக பேன் பண்ணிடும். இந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி பேன் பண்ணிடும். இப்போ பிஆர் சுந்தர் கூட அந்த மாதிரி தான் பேன் பண்ணி இந்தியாவில் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் திரும்ப யூஎஸில் துபாயில் போயிட்டு யூஎஸில் பண்ணிட்டு இருந்தார். சிங்கப்பூர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ். ஆன்டி மணி லாண்ட்ரிங், சர்வேலன்ஸ் அண்ட் மானிட்டரிங், இன்வெஸ்டர் கிவ் அண்ட் ரீட்ரெஸல். அடுத்தது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நார்ம்ஸ், மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் இப்போ பிளட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் நான் போன இதில் பார்த்தோம் நம்ம. ஸோ பிளட்ஜ் மாதிரியே இது மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 தான் அப்படின்னா, நீங்கள் வந்து ரூ. 1,00,000 மதிப்பு வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதான் மார்ஜின் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இதை வந்து உங்கள் ஸ்டாக் புரோக்கரே கொடுத்துருவாங்க. உங்கள் இதுலேருந்து ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் வரைக்கும் அமௌண்ட் வந்து ஸ்டாக் புரோக்கர் இது பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் அதில் உங்களுக்கு லாபம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த லாபம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். சப்போஸ் உங்களுக்கு அது லாபம் இல்லை நஷ்டமாயிடுச்சுன்னா, அந்த நஷ்டமும் உங்களுக்கு தான். இந்த மார்ஜினில் வாங்கின அமௌண்ட்டு நீங்கள் திருப்பி கொடுத்துதாகணும். சம்டைம்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் கணக்கு வழக்கு இல்லாமல் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் மொத்தமாக அவங்களோட மதிப்பை ஃபுல்லாக இழந்து அவங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே போய் அவங்க 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 ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸு இது எவ்வளோ இருக்கணும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணுறதும் இந்த ரெகுலேட்டரிஸ் தான். அண்ட் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட். இது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கணும், விற்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கணும், விற்கணும் அப்படின்னா நீங்களே அனலைஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை சப்போஸ் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு அனலைஸ் பண்ண டைம் இல்லை, இப்போ இல்லை என்கிட்ட வந்து ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது, அதை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னா, நீங்கள் பிளைண்டாக யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுற முடியாது. இப்போ யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் வச்சு கால்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே செபியோட ரூல்ஸ் படி இல்லீகல் தான். நீங்கள் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைஸராக இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணாலோ, இல்லை கிளாஸ் எடுத்தாலோ, இல்லை கால்ஸ் கொடுத்தாலோ எல்லாமே இல்லீகல் தான். அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது அது எப்படின்னா, இப்போ சிம்பிளாக கால்ஸ் தரேன்னு சொல்லி அவங்க குரூப்பில் சேர்த்துருவாங்க. குரூப்பில் சேர்த்துட்டு மாதம் மாதம் நீங்கள் இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் அவங்க காசு கட்டிடுவாங்க, அவங்க கால்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ யார் கால்ஸ் கொடுத்தாலும் இந்த மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவனோ இல்லாதவனோ யார் கொடுத்தாலுமே 10க்கு ஒரு 3 நாளாவது வந்துடும். இது ஏறும், இது இறங்கும். இது 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 வந்து ஹெட் ஆர் டெயில்ஸ் மாதிரி தான். இந்த ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் ஆர் டெயில்ஸ் சூதாட்டம் மாதிரி தான். இது ஏறும், இது இறங்கும்னு சொல்லி ஒரு 10 இதுக்கு அவன் கெஸ் பண்ணுறான் அப்படின்னா, அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது இதாயிரும். அப்போ அந்த 3 நாளை காமிச்சு நான் பாருங்க, நான் சொன்னதில் இது ஏறி இருக்குது, நான் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லி அவன் ஆள் சேர்த்து அவனுக்கு காசு ஏறிட்டே இருக்கும். எப்போவுமே நல்லா ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சவன், நல்லா இது பண்ண தெரிஞ்சவன், அவன் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க பார்ப்பானே தவிர, இன்னொருத்தனுக்கு நான் கால்ஸ் தரேன், இன்னொருத்தனுக்கு நான் சொல்லித்தரேன், அது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் 5க்கு 10க்கு அவன் நின்றுக்க மாட்டான். அவனுக்கு உண்மையாலுமே அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவனே அதை பண்ணுவான். அதை பண்ணி அது மூலமாக அவன் வந்து அது மூலமாக அவன் வந்து நிறையா சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நிறையா பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், கால்ஸ் தரேன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லீகலாக அவங்களால ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியல.
ஷேர் மார்க்கெட்ல பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கேப்பிட்டல் இருக்காது. ஸோ அத வந்து எடுத்துட்டு போலான்னு நெனைப்பாங்க. நெறைய பேர் வந்து கேப்பிட்டல் இருந்தாலும் அவங்களால அதில போய் பண்ண முடியாது. அவங்களுக்கே தெரியும். நீங்க உள்ள போனீங்கன்னா, அப்போ அது வந்து 50, 50 சான்ஸ் 50 கூட கிடையாது. ஆக்சுவலா இந்த நீங்க புரோக்கரேஜ் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் உள்ள போறப்ப செபியே சொல்லும். 10ல 9 பேர் தான் 9 பேர் அதில லாஸ் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்துட்டு அத ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இன்வெஸ்டர் அட்வைசர்ஸ் ரெகுலேஷன். இது எப்படின்னா செபி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகி அதுக்கப்புறம் செபில ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகியிருந்தா நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்லயும் பாஸ் ஆகி நீங்க ரெஜிஸ்டரும் பண்ணி இது பண்ணிட்டு நீங்க செபி ரெஜிஸ்டர்ட்ன்னு உங்களுக்கு வந்துரும். அதுவும் 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 ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான். திரும்ப அது முடிச்சோனா நீங்க திரும்ப எக்ஸாம் எழுதணும். திரும்ப நீங்க அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க அப்படி ப்ராப்பரா வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அவங்க மட்டும் தான் கால்ஸ் தரணும், அட்வைஸ் பண்ணணும், ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, அ இப்போ அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் அதில ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருக்கும். அத பத்தி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாமே இதில நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி செபி செக் பண்ணி அவங்கள வந்து சர்டிஃபை பண்ணிருச்சு. அப்படி இருக்கவங்ககிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா, ஒ அதுக்கு அது வந்து கம்பேரிட்டிவ்லி சேஃபா இருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தன்ட்ட நீங்க போய் காச குடுத்து ஏமாறதுக்கு, நீங்க ஒருத்தன் கிளாஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு 10,000, 20,000, 50,000 கேட்பான். அவன்ட்ட நீங்க போய் வந்து காச குடுத்து ஏமாறதுக்கு, இது பண்றதுக்கு, அதுக்கு செபியே வந்து ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது இது பண்ணணும்னா, நீங்க வந்து அவங்ககிட்ட போய்க்கலாம். அதுதான் இதில வந்து மெயினானது. இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்ஐஐஸ். ஆஸ் யூசுவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், கிளியரிங் கார்ப்பரேஷன்ஸ், டெபாசிட்டரீஸ் இதுதான். நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே இதுதான். பிஎஸ்சி, என்எஸ்சி வரும். அப்புறம் வந்து என்எஸ்சி கிளியரிங், பிஎஸ்சி கிளியரிங், அப்புறம் என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல். இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வரும். அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட தான் நம்ம நம்ம இன்வெஸ்டர்ஸ் வருவோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சர்ல இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது, ரெகுலேட் பண்றது, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது, ரெகுலேட் பண்றது வந்து செபி தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ரெகுலேட்டரியான செபியை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இது இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.